ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டாச்சுஸ்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஸ்டாச்சுவில் டெக்கரேஷன் எப்படி பண்ண போகிறோம், ப்ளஸ் நைட் லேம்பு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். ஒன்று, ஸ்டாச்சு உள்ளே இருக்கிறத லைட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டாச்சுக்கு வெளில வச்சுருக்கிறத அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் இந்த லைட் வேணுன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வெறும் இதை மட்டும் யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணு சொல்லி தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று, 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், எல்இடி லைட் ஒன்று, அப்புறம் சுவிட்சு. அப்புறம் நீங்கள் நைட் லேம்ப் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாச்சு மாரி எதாவது, நான் புளியா ஸ்டாச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டாச்சு வந்தால் அது கூட வச்சுக்கலாம். சரி வாங்க, இதை வச்சு எப்படி நம்ம நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் கேப்பில் இப்போ இந்த பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி விட்டு இங்கே எல்இடி வைக்க போகிறோம். சைடில் எங்கேயாவது கட் பண்ணி இங்கே சுவிட்ச் வைக்கலாம். கீழே வந்து பேட்ரி வச்சுருப்பேன். நீங்கள் கீழே க்ளோஸ் பண்ணி எதாவது வச்சுக்கலாம், இல்லைனா கூட அப்படியே ஓப்பன் கூட வைக்கலாம். ஏன்னா இப்படி தான் வைக்க போகிறது. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனில் வைக்க, இல்லைனா ஏதாவது கார்ட்போர்டை வச்சு இது மேலே போட்டு ஓட்டிடலாம். ஸோ பேட்டரிலாம் உள்ளே வச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி வச்சிடலாம். நான் இப்போ தான் ஓப்பன்லேயே வைக்கிறேன். சும்மா ஒரு பிளேஸில் வச்சு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வைக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம இங்கேயும் ஹோல்ஸ் போடலாம். மேலேயும் ஒன்று சைடு ஒன்று ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு, மேலே ஹோல்ஸ் போட்டாச்சு, சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்னென்னா, மேலே வந்து எல்இடி லைட் வைக்கிறதுக்கு, கீழே வந்து சுவிட்ச் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். சரி, என்ன கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ எல்இலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு வரும். எந்த ஒயரோனா, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு கனெக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்இலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்டரி ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ எடுத்து விட்டுட்டு ஒயர் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உள்ளே வச்சு இது பண்ணோம். ஸோ அதனால் தான் என்னென்னு சொல்லிடுறேன். சரி வாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில வர மாதிரி வைக்கணும். ரொம்ப மேலே வச்சா அது வந்து மேலே நிற்காது ஸ்டாச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளுறேங்க. உள்ளே தள்ளிட்டு நீங்கள் எதாவது கம் வேணால் கம் போட்டு ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒயரோட நம்ம வந்து சுவிட்சு கனெக்ட் பண்ணணும், ஏதாவது ஒயர். சரி வாங்க, இப்போ தான் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கனெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயும் கட் பண்ணாமல் இது வந்து உள்ளே வந்து கனெக்ஷன்ஸ் தரணும். அது இந்த ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான். ஸோ பார்த்திங்கன்னா, எல்இடி வந்து ஒயர் வந்து சுவிட்சுக்கு வருது. சுவிட்சில் இன்னொரு வந்து பேட்ரிக்கு, பேட்ரி இன்னொரு ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ எல்இடி இங்கே போட்டு வச்சுட்டேன், ஓட்டிட்டேன். ஸோ இங்கே சுவிட்சும் போட்டாச்சு. ஸோ அதோட கனெக்ஷன்ஸ் தான் உள்ள. ஏன்னா உள்ளே கை விட்டு கனெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, கட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் தரணும், கொடுக்க தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. சரி, இப்போ நம்ம அதை பார்ப்போம், சும்மா செக் பண்ணி பார்ப்போம் எரிதானே. ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இது வச்சுட்டு கீழே வைக்கிற மாதிரி அப்படி வச்சிடணும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா லைட் எரியுது. நம்ம வந்து இருக்கிற ஸ்டாச்சு வந்து மேலே வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, நைட் லேம்பும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் செட்டிங்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா
ஸ்டாச்சு வச்சாச்சு. ஸ்டாச்சுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் ஒன்று போட்டேன் வைக்கிற மாரி. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் உள்ளேயும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாச்சு வந்து எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட் எஃபெக்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நைட் எஃபெக்டில் பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்துகிட்டு இப்படி கூட வச்சுக்கலாம், சிப்பிள் இதாக வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம ஏதாவது ஸ்டாச்சு வேணும், ஸ்டாச்சு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வேணும்போது நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம போட்டு நைட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட்டு நார்மல் லைட் கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பாக பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை ஏதாவது டிசைன் மாதிரி எதாவது வேணால் நம்ம எதாவது ஸ்டாச்சு எடுத்து இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாரி ஸ்டாச்சு ஏதாவது வச்சுட்டு கலரில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சப்போஸ் ஆர்டினரி கொடுக்கணும் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். சரி பண்ணால் சும்மா ஒயிட் கலரு, ஆர்டினரி ஒயிட் கலர் வச்சு எடுத்து பண்ணிருக்கேன் விநாயகர். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆர்டினரி ஒயிட் ஸ்டாச்சு இல்லை கலர் ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். இதோ இந்த எல்லோ கலர் ஸ்டாச்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. சரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தோம், நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ நம்ம வேணும்போது நம்ம டே டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டே டைம் கூட ஒன்று நம்ம இது நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் பளிச்சுன்னு தெரியுது. நைட் எஃபெக்டில் இன்னும் நல்லாவே இருக்குது. வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் மாரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாச்சு வச்சு நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இப்போ அது கொஞ்சம் டிசைனிங் கொஞ்சம் எதாவது ரெடி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ டிசைனிங் என்ன பண்ண போகிறோம்னா பாட்டில் கேப் மூடி எடுத்துக்கிறோம். பாட்டில் கேப் மூடி எடுத்துக்கலாம் 3. ஸோ இப்போ என்னென்னா சரி எல்லாத்துலேயும் ஒரு சைடு வச்சு இதில் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு தான் வைக்க போகிறோம், பேக் வைக்கும் போதில். ஸோ அதனால் இப்போ இந்த 3 சைடில் மட்டும் இது வந்து கம்ப்யூட்டர் ஒட்டிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிசைனுக்காக பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரி இப்போ வாங்க இது 3த்தையும் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மூர்த்தி ஒட்டி வச்சாச்சு. 2 சைடு மட்டும் ஓப்பன் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் எதாவது வைக்கலாம், இந்த சைடு எதாவது குங்குமம் விபூதி எதாவது வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ சாமி சிலை இங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு எதாவது குங்குமம் இல்லைனா விபூதி இப்படி வச்சுட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது வைக்கிற மாதிரி சின்ன பொருளாக எதாவது வச்சுட்டு இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது நீங்கள் நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் லேம்புக்கு டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு லைட் செட்டிங் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த இருக்க மூடியில் வந்து ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு இதுக்கு தனியாக ஒரு எல்இடி 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், சுவிட்சு. சரி வாங்க இப்போ அதை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் வேணும்போது இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே லைட் செட் பண்ணுறோம். லைட் செட் பண்ணுற பிறகு நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஹோல்ஸ் போடுறோம், டெக்கரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து லைட் செட்டிங் ரெடி பண்ணுவோம். சரி வாங்க இப்போ இதெல்லாம் இந்த பொருளை வச்சுட்டு இதுக்கு லைட் செட்டிங் கனெக்ஷன்ஸ் தருவோம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லைட் செட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்கேன், கொஞ்சம் மேலே தூக்குன மாரி. ஏன்னா அப்போ தான் வந்து லைட் வந்து ஸ்டாச்சு மேலே படுற மாரி. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. எல்இடி லைட்டு உங்களுக்கு ஒயர் வந்து பேட்ரிக்கும், பேட்டரிந்து ஒயர் வந்து சுவிட்சுலேருந்து ஒயர் வந்து எல்இடியும் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா போடுறேன், பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியுது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ வேணாம் போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டினரி நைட் லேம்பு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் தான், இந்த ஸ்டாச்சுனால எல்லோ கலர் எரியுது.
ஸோ வேணும்போது நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. அந்த ஸ்டாச்சுக்கு ப்ளூ கலர் லைட்டு நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட் எஃபில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டாச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இந்த லைட்டும் போடுறேன், பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நீங்கள் அதை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஆஃப் பண்ணோடனே இது மட்டும் ஸ்டாச்சுக்கு மட்டும் நல்லா வருது, சூப்பராகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ வேணும்போது நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த நார்மல் லைட்டு கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம் போது இதை ஆஃப் பண்ணிடலாம். நைட் டைமில் நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபில் பார்த்துட்டு நினைக்கிறேன், நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நீங்கள் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்போஸ் ஒன்று மட்டும்னா நீங்கள் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த இதை போட்டுட்டு நீங்கள் கேப்பில் இருக்க லைட்டாக ஆஃப் பண்ணிடலாம். ஏதோ பார்க்க ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ ரெண்டுமே வேணால் நைட் டைமில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோன்னேறேன், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.